ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். இன்றைக்கி அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்டில் நான் இங்கே துபாயிலேருந்து தான் இந்த ஷோ பண்ணிகிட்ருக்கேன். துபாய்க்கு ஏஷியா கப்புக்கு வந்திருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏஷியா கப் ஸ்பெஷல். ஏஷியா கப் ஸ்பெஷலில் வந்து நான் உங்ககிட்ட போன தடவை வந்து சொல்லியிருந்தேன் ஃபார்மேட் ஆஃப் த டோர்னமெண்ட் எப்படி, குவாலிஃபையர்ஸ் எப்படி, அதெல்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ குவாலிஃபயர் கேம்ஸ்லாம் முடிஞ்சிடுச்சு. அதில் என்ன ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் ஷார்ட்லி. பட் அதுக்கு முன்னாடி இந்த கேம்ஸ் வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னா துபாய் அண்ட் ஷார்ஜாவில், துபாய் ஸ்டேடியம்லையும் ஷார்ஜா ஸ்டேடியம்லையும் நடக்க போகுது. ஷார்ஜா ஸ்டேடியமில் ரிலேட்டிவ்லி லெசர் நம்பர் ஆஃப் மேட்சஸ் நடக்குது. இந்தியாவுக்கு ஷார்ஜாவில் கேம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது வந்து குரூப் ஏ குவாலிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணுறோமா செகண்டில் ஃபினிஷ் பண்ண போகிறோமா. ஆப்வியஸ்லி இந்தியா பாகிஸ்தான் கேம் நாளைக்கு நடக்க போகுது, த பிக் கேம். அது வந்து குரூப் ஏல யார் டாப்பில் ஃபினிஷ் பண்ணுறாங்க, குரூப் ஏல யார் செகண்ட் ஃபினிஷ் பண்ணுறாங்கிறது அது ஆல்மோஸ்ட் டிசைட் பண்ணிடும். ஏன்டா தேர்ட் டீம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். தேர்ட் டீம் வந்து ஹாங்காங் தான் குவாலிஃபயர்ஸில் வந்து ஜெயிச்சு வந்திருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து கண்டிஷன்ஸ், நம்ம வந்து 2 IPL பார்த்துருக்கோம். துபாயில் 2 IPL நடந்திருக்கு. அந்த 2 IPLமே வந்து ஒரு மாதிரி செப்டம்பரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இல்லை ஆகஸ்ட் எண்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆகஸ்ட் எண்டில் இல்லை, செப்டம்பரில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதும் செப்டம்பரில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ப்ராக்டிஸ்க்குலாம் ஒரு 15 days கிடச்சிது. பட் என்ன ஆச்சுன்னா கிளைமேட் ஓரளவுக்கு ரிலேட்டிவ்லி பெட்டர் ஆச்சு ஏர்லி ஆன் ப்ராக்டிஸ்க்கு. பட் இப்போ வந்து ஹீட் வந்து பயங்கரமான ஹீட்டுங்க. அதாவது வந்து ஈவினிங்லாம் அனல் காற்றுன்னு சென்னையில் நம்ம சொல்லுவோம். தமிழ்நாட்டிலையும் நிறைய பேர் அனல் காற்று ஃபேஸ் பண்ணுவாங்க. அக்ராஸ் இந்தியா ஹீட் வேவ்லாம் கூட நிறையா சொல்லுவோம். பட் இதோட ஹீட்டே வேறு மாதிரி இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து இட் இஸ் ஜஸ்ட் ட்ரெயினிங் யூ அவுட். நிறைய டீம்ஸ் வந்து இப்போ பங்களாதேஷ் அண்ட் ஸ்ரீலங்காலாம் வந்து மிட் நைட்டில் வராங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அப்போனா யோசிச்சு பாருங்கள், இந்தியன் டீம் நம்ம வந்து ஒரு 4:30-5 மணி அந்த மாதிரி போய் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். மாதிரி ஈவினிங் அப்படியே சாயங்காலம் கொஞ்சம் அப்படியே டெம்பரேச்சர் கம்மியாகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் போகிறோம். அப்போவே ஹீட் பயங்கரமாக இருக்குது. பட் ஸ்ரீலங்கா அதுக்கப்புறமா வந்து பங்களாதேஷ் இவங்கெல்லாம் வந்து நாங்கள் முடிச்சதுக்கப்புறமா ஒரு 9:30-10 தான் கிரவுண்டுக்கே வராங்க. ஹீட்டுக்கு அவங்கள பெட்டராக மேனேஜ் பண்ணிக்கலான்னு. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஹீட் வந்து அவ்வளோ பெரிய விஷயமா, நீங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க ஹீட்டில் விளாடி அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது ஒரு லாங்கிஸ்ட் டோர்னமெண்ட்டு. 27th அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிற இந்த டோர்னமெண்ட் வந்து 11th தான் முடியுது இந்த டோர்னமெண்ட். ஸோ அதனால என்ன இண்டிகேஷன்னா, டீம்ஸ் வந்து மேனேஜ் பண்ணிக்க பார்ப்பாங்க. ஒரு T20 வேர்ல்ட் கப் அப்படின்னா 3 நாள் 4 நாளைக்கு ஒரு தடவை மேட்ச் வரும், கொஞ்சம் பிரேக்ஸ் கிடைக்கும் ரெக்கவர் ஆகிறதுக்கு. பட் இதில் அப்படி இல்லை. மேட்சஸ் வந்து குவிக் ஸ்பீடில் வந்து பேக் டு பேக் வருது. ஸோ வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒரு டீம் ஒரு ஆப்ஷனை எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஹீட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால. சரி, குவாலிஃபயரில் ஹாங்காங் குவாலிஃபை ஆகிட்டாங்க. குவைத், சிங்கப்பூர், ஹாங்காங், UAE இந்த டீம்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண இந்த டோர்னமெண்ட்டில் ஹாங்காங் எப்போவுமே ஃபேவரட்ஸாக தான் இருந்திருக்காங்க. அந்த நான் ஃபுல் மெம்பர் நேஷன்ஸில் ஹாங்காங் ஒரு பயங்கர ஸ்ட்ராங் டீமாகவே இருந்து வந்திருக்காங்க. பட் UAEக்கும் ஓரளவுக்கு ரீசனபிள் சான்ஸ் அப்படின்னு சொல்லி நான் போனதில் சொல்லியிருந்தேன். அது நடக்கலை. ஹாங்காங் ஈஸியாக 3 கேமும் ஜெயிச்சு 6 பாயிண்ட்ஸோட குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ இந்தியா பாகிஸ்தானுக்கு மத்தியில் வந்து ஹாங்காங் அந்த தேர்ட் டீமு. ஹாங்காங்கை வந்து அவ்வளோ லேஸில் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் வந்து இந்தியா ஹாங்காங்கை ஃபேஸ் பண்ணும்போது ஹாங்காங் வந்து செம்ம ஃபைட்டு கொடுத்தாங்க இந்தியாவுக்கு. அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. பட் இந்த டோர்னமெண்ட்டில் ஹாங்காங்க்கு ஹையஸ்ட் ரன் கெட்டராக இருந்தது. அண்ட் டோர்னமெண்ட்லேயே ஹையஸ்ட் ரன் கெட்டர் யாருன்னு பார்த்தோன்னா யசீம் முர்தஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவர் தான் ஹையஸ்ட் ரன் கெட்டர். அண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரும் ஹாங்காங்கை சேர்ந்தவங்க தான் அந்த குவாலிஃபயர்ஸில் எசான் கான். இந்த எசான் கானை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். அண்ட் ஆஃப் பிரேக் வந்து ரொம்ப நல்லாவே போடுவார். ஒரு முகமது நபி அவர் அளவுக்கு கூட கொஞ்சம் குவாலிட்டி இருக்குன்னு சொல்லலாம். அவர் வந்து எடுத்திருக்கிற விக்கெட்ஸ்லாம் நோட்டபிள் விக்கெட்ஸுங்க, இன்டர்நேஷ்னல் விக்கெட்ஸ். அண்ட் ஈவன் தோ வந்து ஹாங்காங் நிறையா மேட்சஸ்லாம் விளையாடல ஃபுல் மெம்பர் நேஷன்ஸோட அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சாலும், அவர் விளையாடின போதெல்லாம் நல்ல இம்பாக்ட் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காரு. லாஸ்ட் டைம் இந்தியாவோட விளையாடும் போது அவர் எடுத்த 2 விக்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அண்ட் மகேந்திர சிங் தோனி. சரி, ஓகே, இந்தியாவோட ஆடினா யாராவது இவங்க விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அவர் எடுத்திருக்கிற மற்ற விக்கெட்ஸ்லாம் கூட சாதாரண விக்கெட்ஸ் இல்லை. பாகிஸ்தானோட பாபர் அசம் அவுட் ஆகியிருக்காரு, ஃபக்கர் ஜமான் அவுட் ஆகியிருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி இவர்கிட்ட நல்ல ஸ்கில்ஸ் இருக்குது. அண்ட் ஹாங்காங் வந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு எசான் கான் ஒரு மேஜர் ரீசன். ஒரு ரைட் ஆம் ஆஃப் பிரேக் பவுலர், என்னோட இதை சேர்ந்தவர், கிளானை சேர்ந்தவர். அதனால வந்து அவரை பற்றி கொஞ்சம் எக்ஸ்டெண்டாகவே பேசுகிறேன். அண்ட் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்திருக்கு அவரோட பவுலிங் கூட. ஸோ ஹாங்காங்கோட ஏஷியா கப் ஃபார்ச்சூன்ஸ் ஹாங்காங் நல்லா பண்ணணும், ஓரளவுக்கு நல்லா கம்பீட் பண்ணணும், ஃபைட் பண்ணோன்னா எசான் கானோட பவுலிங் ரொம்ப குரூஷலாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக எசான் கானை நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இதுக்கப்புறமா வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நான் UAE கூட ஹோப்ஸ் இருந்தது முன்னாடியே சொன்னேன். அதுக்கப்புறமா யசீன் முர்தஸா பற்றி மென்ஷன் பண்ணிட்டேன். சரி, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு டீமோட பேலன்ஸ் அண்ட் மேக்கப்பை பற்றி. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது ஸ்ரீலங்கன் ஸ்குவாடோட. சரி, எல்லா ஸ்குவாடோட ப்ரிவியூ அவங்களோட என்டையர் ஸ்குவாடை பற்றி சொல்கிறதுக்கு இல்லை. பட் நிறைய ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்குது ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட்டில். ஏன்னா ஒரு சில பேர் விட்ரான் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, இன்ஜுரினால நிறைய பிளேயர்ஸ் மிஸ் அவுட் ஆயிருக்காங்க. அதில் ஸ்ரீலங்கன் ஸ்குவாடில் ஃபஸ்ட்டு நம்ம மேஜர் மிஸ் அவுட், ஸ்ரீலங்காவுக்கு ஒரு மேசிவ்
என்ன சொல்கிறது, ஒரு செட் பேக்குன்னு கூட சொல்லலாம். அது வந்து நம்மளோட துஷ்மந்தா சமீரா வந்து இன்ஜுரி காரணமாக இந்த டோர்னமெண்ட்லேருந்து விட்ரா பண்ணியிருக்காங்க அவரை. அவர் இந்த டீமில் இல்லாமல் இருக்க போகிறாரு. அவர் வந்து ஒரு நியூ பால்லையும் என்ஃபோர்ஸராக இருந்திருக்காரு, ரொம்ப நாளாக பண்ணியிருக்காரு. லோவர் டவுன் தி ஆர்டரும் ஃபியூ லஸ்டி ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. டெத் போலிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஷனகாவோட இந்த ஸ்ரீலங்கன் ரிவைவல் ஜேர்னியில் துஷ்மந்தா சமீரா ஒரு இன்டெக்ரல் பார்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ துஷ்மந்தா சமீரா மிஸ் அவுட் ஆகிறது வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஒரு செட்பேக்காக இருக்கும். அதனால நிறைய நியூ ஃபேஸஸ் இருக்காங்க டீமில். யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர், எஸ்பெஷலி அந்த மீடியம் பேஸ் ஃப்ரண்ட், அதாவது சீம் போலிங் ஃப்ரண்ட்டில் ஸ்ரீலங்காவுக்கு நிறைய நியூ ஃபேஸஸ் இருக்காங்க. ப்ளஸ் தினேஷ் சண்டிமல் அவரோட எக்ஸ்ட்ராடனரி டெஸ்ட் ஃபார்ம் அண்ட் அவரோட பேட்டிங் ஃபார்மை பார்த்துட்டு, ரிச் வெயின் ஆஃப் ஃபார்மை பார்த்துட்டு ஸ்ரீலங்கா சண்டிமால் கமன் ஹெல்பஸ் அப்படின்னு சொல்லி அவரை திருப்பி ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. தினேஷ் சண்டிமாலோட கம்பேக் இன்டு தி T20 டீம் ஃபார் ஸ்ரீலங்கா. நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது தசுன் ஷனகாவோட ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ரன். அந்த லாஸ்ட் இயரில், அதாவது தசுன் ஷனகா அவர் வந்து போன வருஷத்துக்கு முன் இந்த லாஸ்ட் இயருக்கு பின் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். தசுன் ஷனகாவோட பிளாக் பஸ்டர் இயர், நாட் ஒன்லி ஆஸ் அ பேட்டர் பட் கேப்டனாகவே ஒரு ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டுக்கு ஒரு பயங்கரமான ஹோப்பை கொடுத்துருக்காரு. தசுன் ஷனகாக்கு இந்த டோர்னமெண்ட் ஒரு IPL கான்ட்ராக்ட் கூட ஃபெச் பண்ணால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா ஹீஸ் பீன் ஆன், அதாவது நிறைய தலைகளை திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. ஸோ தசுன் ஷனகாவை பார்க்கறதுக்கு நானும் கொஞ்சம் கீனாக இருப்பேன், நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம பார்க்க போகிற அடுத்த ஆள் வந்து தில்ஷான் மதுஷங்கா. அவங்கக்கிட்ட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்லைன்னு சொன்னேன், பட் இந்த தில்ஷான் மதுஷங்காங்கிறவர் வந்து அவருக்கும் ஒரு ஸ்லிங்கி ஆக்ஷன், ஸ்ரீலங்காலேருந்து ஒரு மாதிரி ஸ்லிங்கியாக ஆக்ஷனோட பவுலர் வரது ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. லசித் மலிங்கா டைமில் நம்ம மதீஷா பத்திரானா கூட பார்த்தோம். ப்ளஸ் இவர் தில்ஷான் மதுஷங்கா வந்து அந்த அளவுக்கு ஸ்லிங்கி இல்லை, பட் ஸ்டில் ஸ்லிங்கி ஆக்ஷன் வச்சிருக்காரு. பியூட்டிஃபுல்லாக பால் அவுட் ஸ்விங் பண்ணுறாரு. அதாவது லெஃப்ட் ஹேண்டருக்கு பாலை வெளியே எடுத்துகிட்டு போகிறாரு, ரைட் ஹேண்டருக்கு உள்ளே கொண்டு வர்றாரு. ஷஹீன் அஃப்ரிதி எப்படி உள்ளே கொண்டு வர்றாரோ அதே மாதிரி. ஸோ அவர் டெஃபினட்டாக ஸ்டார்ட் பண்ணுவார். அவர் எப்படி போகிறார் இந்த டோர்னமெண்ட்லன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேமே வந்து ஸ்ரீலங்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடுவில் தான் நடக்க போகுது. இந்த வீடியோ வரும்போது அந்த மேட்ச் முடிஞ்சிருக்க கூட செய்யலாம். அவர் வந்து ஐ திங்க் ஹில் பி பார்ட்னரிங் மதீஷா பத்திரானான்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பிளேயரை பற்றி நம்ம பேசணும். யாருன்னு பார்த்தீங்கன்னா அஷன் பண்டாரா வந்து ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர். அவர் வந்து எக்ஸ்ட்ராடனரி ஃபார்மில் இருந்திருக்கார் ஸ்ரீலங்காவுக்கு டொமஸ்டிக் கிரிக்கெட்டில். ஸோ அவருக்கு கேம் கிடைக்குமா, இல்லை ஒரு தனஞ்சய் டிசில்வா தினேஷ் சண்டிமாலோட போவாங்களான்னு தெரியல. ஏன்னா தனஞ்சய் டிசில்வா வந்து கொஞ்சம் ஆஸ்பின் ஆப்ஷனும் கொடுக்குறாரு. ஸோ இதெல்லாம் தான் ஸ்ரீலங்காவுக்கு முன்னாடி இருக்கிற ஆப்ஷன்ஸ் அண்ட் அதெல்லாம் இன் பண்ணி ஸ்குவாட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, அவங்களுக்கு ஒரு கான்ட்ரி இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, குசால் மெண்டிஸ் அண்ட் பத்தும் நிசங்கா டாப் ஆஃப் தி ஆர்டரில் சூப்பராக ஆடி ஸ்டெபிலிட்டி கொடுத்துருக்காரு. பட் குசால் மெண்டிஸோட ரைஸ் ஆஃப் ஃபார்ம் கூட யாருடா பார்ட்னர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு catch-22 சிச்சுவேஷன் அவங்களை விடலாம். ஏன்னா சரித் அசலங்கா நம்பர் 3 சூப்பராக ஆடி வந்துட்டு இருக்காரு. ஸ்ரீலங்கா கூட இந்த டோர்னமெண்ட்டில் வந்து அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் ஆர்சனல் யாராவது நல்லா பண்ணாங்கன்னா ஒரு மாதிரி அவங்களுக்கு இந்த டோர்னமெண்ட் இட் வில் புட் தம். ஏன்னா ஏஷியா கப் வந்து ஒரு கர்டன் ரைசர் ஃபார் த வேர்ல்ட் கப்னு சொல்லலாம். ஏஷியன் டீம்ஸுக்குலாம் ஒரு நல்ல ஒரு இண்டிகேஷனாக இருக்கும். ஸோ ஸ்ரீலங்கா எங்கே நிற்கிறாங்க, அந்த பேக் ஆஃப் த குட் ஹோம் சீரீஸ்க்காக எங்கே நிற்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு இண்டிகேஷனாக இருக்கும். அண்ட் ஃபைனலி பத்தும் நிசங்காவா குசால் மெண்டிஸா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி அஷன் பண்டாரா, தினேஷ் சண்டிமால் அண்ட் அவங்களோட தனஞ்சய் டிசில்வா இந்த இடத்துல யார் ஆட போகிறாங்கிறதும் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். ஃபைனலி பிளேயர் வாட்சில் ஸ்ரீலங்காலேருந்து ஒரு பிளேயர் இருக்காங்க. இப்போவே சொல்லாமல் அதை பிளேயர் வாட்ச் செக்மெண்ட்டில் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஆப்கானிஸ்தான் ஸ்குவாடோட அசம்பிளி. அவங்களோட ஸ்குவாட் வந்து எப்போவுமே சிமிலராக இருக்கும். நல்ல பவர் ஹிட்டர்ஸ் இருப்பாங்க, டாப் ஆஃப் தி ஆர்டரில் குட் ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டியோட பேட்டர்ஸ் இருப்பாங்க. முகமது நபியை சுற்றி அவங்களோட பேட்டிங்கோட மிடில் ஆர்டர் எக்ஸிஸ்ட் ஆகும். ரஷீத் கானோட லேட் ஆர்டர் ஃபினிஷிங், ஸ்பின்னர்ஸ், இதான் அவங்க ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்கு. பட் பிஃபோர் ஆப்கானிஸ்தான் ஸ்குவாடை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ஃபர்ஸ்ட் கேம் ஏஷியா கப்பில் கர்டன் ரைசர் நடக்க போகுது. இந்த வீடியோ வெளில வரும்போது அந்த மேட்ச் முடிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. பட் ஆப்கானிஸ்தானுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங் ட்ரிவியா. ஸ்ரீலங்காவில் பானுகா ராஜபக்சேயோட ஒரு ரெனாய்சான்ஸ், ஒரு கம்பேக் கூட இருக்குது. அது கூட ஒரு நல்ல ஐபிஎல் மூலமாக அந்த ஸ்டேஜை செட் பண்ணியிருக்காரு. பட் ஆப்கானிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா வந்து ஒரே ஒரு T20 தான் விளையாடிருக்காங்க. அதுவும் 2016 T20 வேர்ல்ட் கப்பில். அதில் ஸ்ரீலங்கா வந்து ஜெயிச்சிட்டாங்க அந்த மேட்சை. பட் ரெண்டு ஏஷியன் டீம்ஸு, ஒரு மாதிரி ஏஷியன் பவர் ஹவுசஸ்ன்னு கூட சொல்லலாம் ரெண்டு டீமுமே. அந்த டீம்ஸ் வந்து ஒரே ஒரு T20 தான் ஆடிருக்காங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் எனக்கு. சரி, எனிவே இவங்களோட அட்டாக் எட்டகேன் இந்த ஹீட்டில் ஐபிஎல் மாதிரி இல்லாமல் விக்கெட்ஸ் வந்து மேபி கொஞ்சம் ஸ்லோவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆப்கானிஸ்தான் ஒரு ஃபோர்ஸாக இருப்பாங்க. ஆப்கானிஸ்தான் வந்து குவாலிஃபையாக இந்த சூப்பர் டாப் 4 வரத்துக்கு எல்லா சான்ஸுமே இருக்குது. பட் அவங்க ஷார்ஜாவில் நிறைய மேட்ச் ஆடுறாங்க. ஸோ இது வந்து
ஒரு மாதிரியான இந்த சூப்பர் ஃபோர்ஸுக்கு பயங்கர க்ளோஸ் ஷவுட் அவுட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆப்கானிஸ்தான் அவங்க பேட்டிங்கில் ரன்னு போட்டாங்கன்னா அவங்க ஸ்பின்னர்ஸ் 4 ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்காங்க, சும்மா கும்னு வச்சுருக்காங்க. முஜீப் ஜத்ரான், ரஷீத் கான், நூர் அகமது மற்றும் முகமது நபி. நூர் அகமதை விளாடுவாங்களா இல்லை ஒரு ஃபாஸ்ட் பவுலரை விளாடுவாங்களா அப்படிங்கிறது வந்து என்டையர்லி விக்கெட் எவ்வளோ ஸ்லோவாக இருக்குது, கண்டிஷன்ஸ் எப்படி வருது அப்படின்னு பார்க்கறதுக்கான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். அவங்களுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஹசரத்துல்லா ஜஸாய் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பவர் ஹவுஸு, ரஹ்மானுல்லா குர்பாஸ். பட் இவங்களுக்கு வந்து இவங்களோட பேட்டிங் என்டையராக சென்டர் ஆகிறது வந்து அவங்களோட நஜிபுல்லா ஜத்ரான் தான், லெஃப்ட் ஹேண்டர். அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்லேயே சொல்கிறேன், அரவுண்ட் த வேர்ல்டு வந்து T20 லீக்ஸ்லாம் நிறையா விளாட்றாரு. அவரை பேஸ் பண்ணி தான் அவங்களோட பேட்டிங் செட்டப்பே இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான சந்தேகமே இல்லை. முகமது நபியும் ரஷீத் கானும் அவங்களுக்கு அந்த லேட் ஆர்டர் இம்பெட்டஸ் ரெகுலராக கொடுப்பாங்களா இல்லையாங்கிறது தான் அவங்க பார் ப்ளஸ் ஸ்கோர் அடிக்கிறதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஷார்ஜாவில் நடக்கக்கூடிய இந்த மேட்சஸ் டெஃபினட்டாகவே வந்து ஷார்ஜாவில் வந்து பிச்சில் அவ்வளோ கிராஸ் இருக்காது, ஒரு மாதிரி பேராக இருக்கும். ஸோ அது வந்து ஆப்கானிஸ்தானுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக அமையறதுக்கு சான்ஸ் இருக்குது. அபுதாபியில் மேட்சஸே இல்லை. ஸோ டெஃபினெட்லி வந்து இந்த ஸ்ரீலங்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து வில் ஓப்பன் த ஸ்டேஜ் அப், எங்கடா எப்படி போய் முடிய போகுது இது அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா 3வது டீம் பங்களாதேஷ், இந்த குரூப்லேயும் ஸ்ரீலங்காவும் ஆப்கானிஸ்தானும் குவாலிஃபை ஆகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஏன்னா பங்களாதேஷும் ஒரு டர்புலன்ட் டைம்ஸ் கோத்ரூ பண்ணியிருக்காங்க. சேஞ்ச் ஆஃப் கேப்டன், வெஸ்ட் இண்டீஸில் அவ்வளோ நல்லா விளையாடல. அதெல்லாம் பங்களாதேஷ் டீமாக நம்ம இப்போ அடுத்த இதில் செக்மெண்ட்டில் அவங்களோட ஸ்குவாட் அப்டேட்டில் பார்க்கலாம். ஸ்ரீலங்கன் டீம்லேருந்து வந்து ஒரு பிளேயர் வாட்ச் இருக்குது, அது பிளேயர் வாட்ச் செக்மெண்ட்டில் சொல்கிறேன். சரி, நம்ம வந்து இந்த ஸ்ரீலங்கன் டீம் பற்றி பார்த்துட்டோம், அவங்களோட ஸ்குவாட் அசம்பிளி எப்படி இருக்குன்னு. ஆப்கானிஸ்தான் ஸ்குவாட் அசம்பிளியை பற்றி பார்த்துட்டோம். சரி, அப்போ நம்ம குரூப்பில் இருக்கிற நம்மளோட நெய்பர்ஸை பற்றியே பார்த்துடலாம். லாஸ்ட் டைம் இந்தியாவும் பாகிஸ்தானும் T20 வேர்ல்டு கப்பில் கிளாஷ் பண்ணும்போது பாகிஸ்தான் வின் பண்ணாங்க. அதுக்கு ஒரு மேஜர் ரீசன் வந்து அவங்களோட பேட்ஸ்மேன் 2 பேர், பாபர் ஆசாம் அண்ட் முகமது ரிஸ்வான், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. பட் ஆப்வியஸ்லி அவங்களோட போலிங் தான் அந்த கேமே செட்டப் பண்ணி கொடுத்தது. ஷதாப் கான் பியூட்டிஃபுல்லாக போட்டார், ஹாரிஸ் ராஃப் ரொம்ப நல்லா போட்டார். வாட் எவர் செட் அண்ட் டன், ஷஹீன் ஷா அஃப்ரிதியோட அந்த ஓப்பனிங் பெஸ்ட் தான் அந்த கேமே அப்படியே 2 தூளாக உடச்சிது. பட் ஆனால் இந்த ஏஷியா கப்பை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு கிரிக்கெட்டுக்கு ஒரு செட்பேக் என்னென்னா ஷஹீன் ஷா அஃப்ரிதி அவரோட இன்ஜுரி. அது ஒரு டெஃபினட்டாக பெரிய செட்பேக். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்ஃபேக்ட் ஷாஹின் ஷா அஃப்ரிதி வந்து IPL ஆக்ஷனில் இருந்தார்னா அது எப்படி போகும், அவர் எவ்வளோ ப்ரைஸுக்கு போவார் அப்படின்னு நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். டால் போலர், டால் லெஃப்ட் ஆர்ம் சீமரு, நியூ பாலில் ஸ்விங் பண்ணி கேமை செட்டப் பண்ணுவார், டெத் ஓவர்ஸில் யார்கர்ஸ் போடுவார். ஒரு வேற மாதிரி கமாடிட்டிங்க. அந்த மாதிரி கமாடிட்டி கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் ஒரு 14-15 crores போனாலும் வந்து ஆச்சரியத்துக்கு இல்லை. இன்ஃபேக்ட் அவர் இன்ஜுரி ஆயிருக்காரு. அதுக்கு பின்னாடி வந்து அவரோட ஷஹீத் அஃப்ரிதி கூட சொல்லியிருக்காரு, நான் சொல்லியிருக்கேன் அவன் ஃபாஸ்ட் போலர், ஒரு பயங்கரமான சொத்து, அவன் வந்து எதுக்கு டைவ் கிவ்லாம் அடித்து ஃபீல்டிங் பண்ணோம், போலரு ரொம்ப மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி இப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வேறு ஆப்வியஸ்லி ஒரு கன்சர்னில் சொல்லியிருக்காரு. என்னதான் ஷஹீன் ஷா அஃப்ரிதி வந்து இந்த டோர்னமெண்ட்லேருந்து மிஸ் அவுட் ஆனாலும் பாகிஸ்தானோட ஃபாஸ்ட் போலிங் ஸ்டாக்ஸுங்க, அவங்களோட பேட்டிங் ஸ்டாக்ஸ் வந்து முகமது ரிஸ்வான் அண்ட் பாபர் ஆசாமை சுற்றி தான் நடக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. எண்டில் ஆசிஃப் அலி இருக்கார், இஃப்திகார் அஹமத் ஆட் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். ஃபக்கர் ஜமான் இருக்கார். இவங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் காக் இந்த வீல். பட் ஆனால் வந்து அவங்களோட ஃபாஸ்ட் போலிங் தான் அவங்களுக்கு எல்லாமே. அவங்க எங்கேருந்து இப்படி ப்ரொடியூஸ், இன்றைக்கி நேற்று கிடையாது, ஆதி காலத்துலேருந்தே வந்து பயங்கரமாக ஃபாஸ்ட் போலர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து அவங்களோட ரீசனபிள் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லிட முடியாது. ஸ்பின் வந்து அவ்வளோ நிறையா ஸ்பின்னர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணல. என்ன ஒரு நோட்டபிள் மிஸ்னால் வந்து இமாத் வாசிம் இல்லை. அவர் ஒரு ரெகுலர் T20 ஃபீச்சராக இருந்திருக்காரு பாகிஸ்தானுக்கு. பட் இந்த ஸ்குவாடில் இமாத் வாசிம் இல்லை. அவருக்கு பதிலாக ரீசெண்டாக வந்து டெஸ்ட் மேட்சஸ்லையும் நல்லா பண்ணியிருக்காரு, பாகிஸ்தான் சூப்பர் லீக்லையும் சூப்பராக பண்ணியிருக்காரு, பேட்டிங்கும் கொஞ்சம் நல்லா ஆடுவார். அப்படியே ஒரு க்ளோன் ஆஃப் இமாத் வாசிம்னு வச்சுக்கலாம், இல்லை பாகிஸ்தானி ஜடேஜான்னு கூட சொல்லலாம். போலிங் போடுவார், பேட்டிங்கும் கொஞ்சம் ஸ்ட்ரைக் பண்ணுவார். முகமது நவாஸ் அவர் இருக்கார். பட் அவங்களோட ஃபாஸ்ட் போலிங் ஸ்டாக்ஸை பற்றி மென்ஷன் பண்ணி ஆனாங்க. அதுலேருந்து ஒரு பிளேயர் வாட்ச் கூட இருக்குது. ரீசெண்டாக வந்து நசீம் ஷா அவரோட டெபியூ வந்து நெதர்லாண்ட்ஸில் பண்ணார். எக்ஸ்ட்ரா நிறையா போட்டு மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. நசீம் ஷாவோட இண்டக்ஷன் கொஞ்சம் ஷார்ட்டராக தான் இருப்பார் எல்லா ஃபாஸ்ட் போலர்ஸோடையும். ரொம்ப ஸ்கிட்டி அவுட்ஸ்டாண்டிங் யார்க்கர்ஸு. அவர் T20க்கு எப்படி எடுத்துக்க போகிறாரு, ஒரு ஃபிஷ் டு வாட்டர் மாதிரி எடுத்துப்பாரா அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு எக்ஸைட்டிங் ஃபாஸ்ட் போலர் நசீம் ஷா. அது மட்டும் இல்லை, அதோட முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது வசீம்னு ஒரு ஃபாஸ்ட் போலர் இருக்கார். அவரும் 140+ போடுறாரு. ரீசெண்டாக நெதர்லாண்ட்ஸில் அவரும் நல்லா பண்ணார். அவருக்கு ஒரு இன்ஜுரி ஸ்கேர் அப்படின்னு சொல்லிட்டு MRIக்கெலாம் போனார். பட் சீம்ஸ் டு பி ஃபைன். ஹாரிஸ் ராஃப் அவங்களோட ஸ்டாக் ஸ்டாண்டர்ட் ப்ரோவன் கமாடிட்டி. ஹசான் அலி வந்து ஒரு பேக்கப்பாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஷனவாஸ் தஹானி அப்படின்னு சொல்லிட்டு PSLல எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணிகிட்டு இருக்காரு. 2 இயர்ஸாக ரேப்பிடாக போடுறாரு. அவரும் ஒரு 150 கிட்ட கிளாக் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. இதெல்லாம் பத்தாததுக்கு ஃபைனலாக வந்து முகமது ஹஸ்னைன் வந்து ஒரு செம ஷார்ப் போலரு, குவிக்காக போடுறாரு. அவரும் வந்து ஃபாஸ்ட் போலிங்ஸ், அதான் இவங்க கிட்ட இருக்கிற ஃபாஸ்ட் போலர்ஸ் எல்லாருமே வந்து 145 140க்கு மேலே கிளாக் பண்ணக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் போலர்ஸு. இந்த மாதிரி ஒரு ரிச்
பேக்கப் ஆன் ஃபாஸ்ட் bowling அண்ட் ஃபாஸ்ட் bowling வேர்ல்டு கிரிக்கெட்லேயே எந்த டீமுக்கிட்டையுமே கிடையாது. அது பாகிஸ்தான்கிட்ட இருக்குது. பாகிஸ்தான் எப்போவுமே ஒரு எக்ஸைட்டிங் ரா டேலண்ட் உள்ள ஒரு டீமு. ரீசெண்டாக வந்து வசீம் அக்ரம் கூட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, பாகிஸ்தான் வந்து ஆர் ஆன் தி அப், அவங்க வந்து தே ஆர் ஆன் த ரேஸ், யாரை வேணால் டேக் ஆன் பண்ணலாம், எவனாக இருந்தாலும் வெட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி டீம் வந்து செட் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப எக்ஸைட்டிங் டைம்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் கிரிக்கெட்னு வசீம் அக்ரம் கூட சொல்லியிருக்காரு. பாகிஸ்தான் டீமில் வந்து அதுலேயும் ஒரு பிளேயர் வாட்ச் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பிளேயரை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எல்லா பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸும் பழைய பிளேயர்ஸும் இந்த பர்டிகுலர் பிளேயரை ரொம்ப ஹையாக ரேட் பண்ணியிருக்காங்க. அவர் இந்த சீரீஸில் எப்படி போகிறார் ஏஷியா கப்பில் அப்படின்னு பார்க்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெரி ப்ராமிசிங் பேட்டர். அதாவது பாகிஸ்தானி பேட்டிங் ஸ்டாக்ஸ்லாம் நமக்கு ஞாபகம் வருது வந்து முகமது ரிஸ்வான் அண்ட் பாபர் அசாம். அதில் க்ளீனாக ஒரு தேர்ட் ஃபாயிலாக அமையக்கூடிய ஒரு ஹைடர் அலியை பற்றி தான் நான் பேசுகிறேன். ஹைடர் அலி வந்து இந்த டோர்னமெண்ட் அது ஒரு பெரிய டோர்னமெண்ட் அவருக்கு. அண்டர் 19 பாகிஸ்தான் கிரிக்கெட்லேருந்து ரொம்ப ப்ராமிசிங்காக வந்த ஒரு பிளேயர். எப்படி போவார், நல்ல ஃபார்மில் வந்திருக்காரு, பிஎஸ்எல்லாம் கூட நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காரு. ஸோ எப்படி போகிறாருன்னு பார்க்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற டீம் ஸ்குவாட் அசம்பிளி யாருதுன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் ஒன் ஆஃப் அவங்களோட பெஸ்ட் பேட்டராக இருந்து வந்த லிட்டன் தாஸ். அவருக்கு ஒரு ஜிம்பாப்வேல இன்ஜுரி ஸ்கேரு. அவரை டெஃபினட்டாக பங்களாதேஷ் மிஸ் அவுட் பண்ணுவாங்க. பயங்கர ரொம்ப டவுட்ஃபுல் ஸ்டார்டர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ லிட்டன் தாஸோட மிஸ்ஸிங் அவுட் வந்து வேறு சில கீப்பர்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஸ்குவாடில் ஆட் பண்ணியிருக்காங்க. அனாமுல் ஹக் அவர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கம்பேக் பண்ணியிருந்தார். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருந்தேன். ஜிம்பாப்வேல கூட விளையாடினார். அவர் இருக்கார் ஸ்குவாடில். பட் அனதர் நோட்டபிள் இன்க்ளூஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சபீர் ரஹ்மான். அந்த 2016 வேர்ல்டு கப்பில் தோனி வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஸ்டம்பிங் ஒன்று அடிப்பார். காற்றுல 2 காலும் இருக்கும்போது ஸ்டம்பிங் அடிப்பார் சுரேஷ் ரெய்னா போலிங்கில். அவர் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேட்டர், நல்ல அக்ரெஷன் காட்டுவார். அவரும் ஒரு கம்பேக் பண்ணுறாரு சபீர் ரஹ்மான். அவர் எப்படி போகிறாருன்னு இந்த டோர்னமெண்ட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பிக்கெஸ்ட் நியூஸ் பங்களாதேஷ் கிரிக்கெட்லேருந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா, அவங்க கேப்டனை திருப்பி மாற்றிருக்காங்க. ஷகிப் அல் ஹசான் அவர்கிட்டே கொடுத்துருக்காங்க, எங்களோட பெஸ்ட் பிளேயர்ப்பா நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழகத்தை சேர்ந்த ஸ்ரீதரன் ஸ்ரீராம் வந்து பங்களாதேஷ் டீமுக்கு வந்து ஹெட் கோச்சாக அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. அதுவும் வந்து ஒரு ஸ்மால் நியூஸ் கிடையாது, ரொம்ப பிக் நியூஸ் அண்ட் சம்திங் வி ஷுட் பி வெரி வெரி ப்ரௌட் ஆஃப். இவங்களோட பேட்டிங் வில் பி சென்டர்ட் அரவுண்ட் முஷ்ஃபிகுர் ரஹீம், அதுக்கப்புறமா வந்து ஷகிப் அல் ஹசான், சபீர் ரஹ்மான், அனாமுல் ஹக், இவங்களை சுற்றி தான் அவங்க பேட்டிங் நிற்கும். போலிங் எட் அகேன் முஸ்தபிசுர் ரஹ்மான் தான் அவங்களோட மெயின் கோ டு போலராக இருப்பார். ஸோ பங்களாதேஷுக்கு வந்து அவங்க இருக்கிற குரூப்பும் அவங்க ஆட போகிற மேட்சஸும் ஆப்கானிஸ்தானோடையும் ஸ்ரீலங்காவோடையும் வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ டஃப் குரூப். அது ஒரு குரூப் ஆஃப் டெத்தாக அமையலாம். யார் டாப் 4க்கு அந்த குரூப்லேருந்து குவாலிஃபை ஆக போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேட்டிலாக இருக்க போது. பங்களாதேஷோட ஸ்குவாட் அசம்பிளியும் நான் இப்போ சொல்லிட்டேன். இப்போ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது நம்மளோட ஃபேவரட் செக்மெண்ட் பிளேயர் வாட்ச். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு கான்சிக்வன்ஸ் ஒரு சீக்வன்ஸாக வச்சாலும் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்குறதுமே வந்து ஒரு பிளேயர் வாட்சில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். என்னோட 3 பிளேயர்ஸ் டு வாட்ச் இந்த டோர்னமெண்ட்லேருந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் மற்றும் ஸ்ரீலங்காவை சேர்ந்த பிளேயர்ஸ் தான். ஸ்ரீலங்காவில் வந்து பானுக ராஜபக்சே வந்து அவர் வந்து ஐபிஎல் மூலமாக ஒரு ஸ்டேக்கை கிளைம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாலும் ஸ்ரீலங்காலேருந்து நான் ரொம்ப எக்ஸைட்டடாக பார்க்க போகிறது யாருன்னா மதீஷா பத்திரானா. அவர் வந்து சிஎஸ்கே மூலமாக ஹி பர்ஸ்ட் ஆன் தி சீன். அண்டர் 19 ஸ்ரீலங்காவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அவருக்கு ஒரு ஸ்லிங்கி ஆக்ஷன் இருக்குது, லசித் மலிங்கா மாதிரியே போடுறது அது ஒரு ரொம்ப அட்ராக்டிவ் ஃபீச்சரு. அவர் எப்படி போகிறாரு, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு எப்படி எடுத்துக்க போகிறாரு அப்படின்னு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு 9 கேம் விளையாடிருக்காரு, 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இஸ் எட் டு செட் த ஸ்டேஜ் அலைட். பட் இந்த டோர்னமெண்ட் அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் நம்புகிறேன். அடுத்து வந்து பாகிஸ்தான்லேருந்து நம்ம வந்து ஒரு பிளேயர் டு வாட்ச் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது ஹஸ்னைன். அவரோட ஏர் ஸ்பீட் அவர் ரொம்ப குயிக்காக போடுறாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது. பட் அவரோட பேட்டிங் இப்போ ரீசெண்டாக நடந்த 100 பாலில் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி ஷோகேஸ் பண்ணியிருக்காரு. 100 பால் அவர் வந்து நிறைய பேர் அந்த டோர்னமெண்ட் வந்து அவர் யாரா அந்த பையன் அப்படின்னு பார்க்குற மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டாக அங்கே செஞ்சிருக்காரு. இங்கேயும் வந்திருக்காரு. ஸோ முகமது ஹஸ்னைன் எப்படி போகிறாரு, அவருக்கு நிஜமாகவே இந்த ஹிட்டிங் எபிலிட்டியை கன்வெர்ட் பண்ண முடியுமா, அவரோட போலிங் ஸ்டாக்ஸ் வந்து கரெக்டாக வளர்ந்துருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஏஷியா கப் எட்டனதர் உதாரணமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர். ஆப்கானிஸ்தானில் ஸ்பின்னர் யாரையாவது சொல்லலாம், நீங்கள் 100 ரன் நினைப்பீங்க, அதுதான் இல்லை. குஜராத் டைட்டன்ஸுக்கு விளாடணும் நிறைய பேர் சொன்ன ஒரு பிளேயர் மேத்யூ வேட் ஸ்பாட்டில். அவருக்கு செம்ம டேலண்ட் இருக்குது. அட் த சேம் டைம் அந்த ஐபிஎல் ஒரு வருஷம் ஸ்டிண்ட் அவர் கேமுக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு ஏஷியா கப் ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஐ எம் டாக்கிங் அபவுட் ரஹ்மானுல்லா குர்பாஸ். அவுட்ஸ்டாண்டிங் எபிலிட்டி, அவுட்ஸ்டாண்டிங்லி டேலண்டட் பேட்டர். ஐபிஎல்லில் வந்தாலே அங்கே கற்றுக்கிறதுக்கு நிறைய கிடைக்கும். அதை எப்படி புட்டின்ட்டு யூஸ் பண்ணி ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு ஃப்ரண்ட் லைன் பேட்டராக இருப்பாரா, ஏஷியா கப்பில் ஒரு இம்பார்ட்டன்ட் மார்க்கி பிளேயராக இருப்பாரா அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ நம்மளோட 3 பிளேயர்ஸ் டு வாட்ச் ஃபார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஹ்மானுல்லா குர்பாஸ், அதுக்கப்புறமா வந்து மதீஷா பத்திரானா மற்றும் முகமது ஹஸ்னைன். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வாட்ச் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு யாராவது தோணிச்சு டோர்னமெண்ட் நடக்க ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா காமெண்ட் செக்ஷனில் விடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் மீ ஆன் திஸ் எபிசோட் ஆஃப் அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்.